வெல்கம் டு AutoCAD சொல்யூஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த ஆப்ஜெக்டை பேராமெட்ரிக்ஸில் யூஸ் பண்ணி எப்படி வரையலாம் அப்படின்றத சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து டேண்டன்சியாக நம்ம வரையலை. இந்த இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், டேண்டன்சியாக இல்லை, ஜஸ்ட்டு வந்து இந்த லைனும் அப்ராக்சிமேட்டாக தான் கொடுத்து நம்ம வரைஞ்சிருந்தோம். நிறைய பேர் கொஸ்டின் பண்ணுங்க, ஸோ ஏன் இது மாதிரி சொல்லி கொடுத்தீங்க, எங்களுக்கு ப்ராப்பராகவே சொல்லிக் கொடுங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் பண்ணுங்க. ஸோ அந்த ரீசன்னால தான் நம்ம வந்து நான் பேராமெட்ரிக்ஸில் யூஸ் பண்ணி இதை எப்படி வரையணும் அப்படின்றத சொல்லி தரப்போகிறேங்க. ஏன்னா AutoCAD பொறுத்த வரைக்கும் கரெக்டான பாயிண்ட்டை பேஸ் பண்ணி கன்ஸ்ட்ரைன் பண்ணி வரைய முடியாது. பட் இதுவே வந்து நான் SolidWorks இல்லை Creo, CATIA அந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ், மாடலிங் சாஃப்ட்வேரில் நான் பண்ணேன் அப்படின்னா அதில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரியான மெத்தட்ஸ். ஸோ பட் இதில் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். பட் இந்த பேராமெட்ரிக்ஸ்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இதுதான் பேசிக் ஸ்டெப்ஸு. ஸோ அடுத்தடுத்த சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது பேசிக் ஸ்டெப்பாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நியூ ட்ராயிங் கொடுத்துக்கலாம், ஃபைல் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ சேம் டுட்டோரியல் நம்பர் 8 தான், பட் -1 கொடுத்துக்கிறேன். ஏன்னா பேராமெட்ரிக்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு ஓகே மட்டும் கொடுத்துக்கிறேன். யூனிட் UN என்டர், ப்ரிஷன் வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூனிட் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஓகே. லிமிட்ஸ் 0,0 என்டர், 210,297 என்டர். ஓகேங்களா? ஸோ வரைஞ்சாச்சுங்க. இப்போது அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேராமெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி வரையணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இந்த ட்ராயிங் நீங்கள் மெமரைஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போது சேம் இதே டைமென்ஷன்ஸ் பேஸ் பண்ணி ஈஸியாக வரைய போகிறோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாடலை வரைஞ்சிக்கலாமா? அப்போது REC என்டர். இப்போது எனக்கு இப்போ வந்து எந்த கார்னர் பாயிண்டில் நீங்கள் வரைய போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குது. நான் UCSஐ பேஸ் பண்ணிக்க போகிறேன். அப்போது 0,0 என்டர். இப்போது UCSஐ பேஸ் பண்ணிட்டோமா? 0,0 இருக்குது. இதோட வேல்யூ 25, டேபு 12 என்டர். இப்போது பேராமெட்ரிக்ஸில் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கான டைமென்ஷன்ஸை லாக் பண்ண போகிறீங்க. இது வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. இது வந்து ஃபுல்லி கன்ஸ்ட்ரைன்டாக நம்ம வரையணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், லீனியர் டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இந்த பாயிண்ட்டுக்கும் 25 அப்படின்ற மாதிரி கொடுத்து, அதாவது நம்ம வரைஞ்சது 25 கொடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லாக் பண்ணிட்டோமா? அகைன் பார்த்தீங்கன்னா இதோட 12 நம்ம லாக் பண்ணோம். லீனியர் டைமென்ஷன்ஸ் இந்த பாயிண்ட்டுக்கும் 12 mm லாக் பண்ணுறேன். இப்போ இந்த ஆப்ஜெக்டை பிடிச்சி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஸ்டிச் ஆக மாட்டுது. ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த வேல்யூ வந்து லாக் ஆகலை. இந்த வேல்யூ வந்து லாக் ஆனதுனால வந்து 25 வந்து லாக் ஆகி அப்படியே நிற்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதை லாக் பண்ணோம்ல, 0,0க்கு லாக் பண்ணோம். அப்போ Ctrl+Z கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கார்னர் பாயிண்ட்டை வந்து நம்ம லாக் பண்ணோம். ஸோ இப்போ லாக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பேராமெட்ரிக்கில் ஃபிக்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுதான் லாக் சிம்பிள். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஏரியாவை லாக் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், ஜஸ்ட் இதை பிடிச்சி ட்ராக் பண்ணிங்கன்னா என்ன நடக்குது பாருங்களேன். இந்த கார்னர் வந்து லாக் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாக் ஆகலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாக் ஆகவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா லாக் ஆகிடுச்சிங்களா? ஸோ இதையும் பிடிச்சி ட்ராக் பண்ணி பார்க்குறேன். தெரியுதுங்களா? லாக் ஆகிடுச்சு. ஸோ கார்னர் பாயிண்ட் வந்து லாக் ஆகிடுச்சு. Ctrl+Z கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து டைமென்ஷன்ஸ் எடுத்து நம்ம லாக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு டைமென்ஷன்ஸ் எல்லாமே லாக் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டைமென்ஷன்ஸ் எல்லாமே லாக் ஆகிடுச்சு. பட் எனக்கு என்ன ஆயிருக்குன்னா, வெர்டிக்கல் ஹரிசாண்டல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து கிரியேட் ஆகலை. ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஹரிசாண்டல் கன்ஸ்ட்ரெயின் போகிறேன். இந்த லைன் வந்து ஹரிசாண்டல், இந்த லைன் வந்து வெர்டிக்கல், அகைன் ஹரிசாண்டல். ஸோ ஆல்ரெடி ஓவர் டிஃபைன், அதாவது ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துட்டீங்க, இதுக்கப்புறம் கொடுக்க முடியாது அப்படின்றது. ஸோ இப்போ பிடிச்சி ட்ராக் பண்ணுறேங்க. பாருங்கள், மூவ் ஆகலை. பாருங்கள், இது மாதிரி நீங்கள் பிடிச்சி எந்த ட்ராக் பண்ணாலும் எந்த பக்கமும் மூவ் ஆகக்கூடாது, எதுவுமே ஸ்டிச் ஆகக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராப்பராக வந்து கன்ஸ்ட்ரைன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் அதை எதுவுமே மூவும் பண்ண முடியாது, எந்த ஆப்ஷனும் நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட் இப்போ மூவ் கொடுக்குறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், மூவ் ஆகலை. பாருங்கள், செலக்ட் பண்ணிவிட்டேன், என்டர், மூவ் ஆக மாட்டுது. ஸோ ஏன்னா அந்த டைமென்ஷன்ஸ் கொடுத்து கரெக்டாக கன்ஸ்ட்ரைன் பண்ணிட்டோம், அதாவது ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் அது மூவ் ஆகாது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, XL என்டர். இப்போது இது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் F8 ஆன் பண்ணிவிட்டு
வெர்டிகலாக ட்ரா பண்ணிடலாமா? வெர்டிகலாக ட்ரா பண்ணிட்டோம். எக்ஸ்எல் என்டர், அகைன் ஹரிசாண்டலாக ஒரு லைன் ட்ரா பண்ணி க்ரியேட் பண்ணியாச்சு. தென் ஆஃப்செட் ஓ என்டர், 65 என்டர். ஸோ இதுதான் நம்மளுடைய சென்டர் பாயிண்ட். ஓகேங்களா? சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாமா? அப்போது சர்க்கிள் கமாண்ட்குள்ளே போயிட்டு சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ரேடியஸ் தெரியும், 20 ரேடியஸ் என்டர். இப்போது இந்த 2 லைனையும் நம்மளுக்கு தேவையில்லை, டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சர்க்கிளை என்ன பண்ணோம் அப்படின்னா பேராமெட்ரிக்ஸில் போயிட்டு ரேடியஸ் கொடுத்து லாக் பண்ணுறோம். 20 ரேடியஸ் லாக் பண்ணிட்டோமா? பட் இந்த சர்க்கிளை பார்த்து மூவ் பண்ணிங்க அப்படின்னா மூவ் ஆகும். மூவ் ஆகுதுங்களா? மூவ் ஆகக்கூடாதுல்ல, கண்ட்ரோல் செட் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த லைனையும் நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணதுக்கப்புறம் லீனியர் டைமென்ஷன்ஸ் போங்க, இந்த எண்ட் பாயிண்ட்டை பேஸ் பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் இதை பேஸ் பண்ணி இதுக்கான டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 65 என்டர். ஓகேங்களா? 65 கொடுத்துட்டோமா? லாக் பண்ணிட்டோம். அகைன் லீனியர் டைமென்ஷன்ஸ், சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட், தென் இந்த பாயிண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா 25/2, ஏன்னா இதுதான் மிட் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தானே இதை கொடுத்துருந்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 12.5 தான். இதில் ஏன் வந்து நம்மளுக்கு வந்து 12.5 காட்டாமல் 13 காட்டிருக்கு அப்படின்னா நம்ம தான் யூனிட், அதாவது யூஎன் என்டர் கொடுத்தோம்ல, அதோட ப்ரிஷன் வேல்யூ வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் வேல்யூ வேண்டாம் அப்படின்னோம். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் வேல்யூ கொடுத்தீங்கன்னா ப்ராப்பராக நம்மளுக்கு காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 12.5 அப்படின்றத ஈஸியாக காட்டிடுச்சிங்களா? இப்போ இந்த சர்க்கிளை பிடிச்சி ட்ராக் பண்ணுங்கள், ஏதாவது நடக்குதான்னு. ஸோ மூவ் ஆகலை, எதுவும் நடக்கவே இல்லை. கரெக்டாக டைமென்ஷன்ஸ் கொடுத்து லாக் பண்ணிட்டேங்க, முடிஞ்சுங்களா? இப்போது இதுதான் என்னுடைய ஸ்டார்ட் பாயிண்ட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேஞ்சன்சி பாயிண்ட் வரணும். தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 50 ரேடியஸில் நம்மளுக்கு அந்த ஆர்க் வந்து வரையணும். கரெக்டுங்களா? அதை எப்படி வரையலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஹோம் ஐக்கானு போயிட்டு ஸ்டார்ட் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட் அண்ட் ரேடியஸ். ஸோ இப்போ இது நம்மளுக்கு எது சம்திங், இது ஸ்டார்ட் பாயிண்ட்டாக கொடுத்துட்டேன், இது எண்ட் பாயிண்ட்டாக கொடுத்துட்டேன். ரேடியஸ் உங்களுக்கு தெரியும் 50 அப்படின்றது, 50 என்ட்ரு கொடுத்துட்டேன். பட் இப்போ பாருங்கள், சேம் லாஸ்ட் டைம் நான் ரெஃபரன்ஸாக கிளிக் பண்ணேன், அதே தான் இப்பயும் கிளிக் பண்ணியிருக்கீங்க. இந்த இடத்துல பாருங்கள், அந்த ஆர்க்குக்கு உள்ளே போய் கட் ஆகியிருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுங்களா? இது டேஞ்சன்சி பாயிண்டில் இல்லை, அதுதான் இங்கே மீனிங். ஸோ இப்போ டேஞ்சன்சி பாயிண்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது? பேராமெட்ரிக் யூனிட்டில் போயிட்டு டேஞ்சன்சி அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிள்க்கும் இந்த ஆர்க்குக்கும் டேஞ்சன்சி பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்களேன், அந்த மாதிரி உள்ளே போயிருக்க மாதிரி இப்போ தெரியல பாருங்கள், வெளியில் தான் இருக்குது. டேஞ்சன்சியாக கரெக்டாக வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. டிஆர் என்ட்ரு கொடுத்துட்டு இந்த லைனை டெலிட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துல டச் ஆகுதோ அந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போது ரேடியஸ் கொடுத்து இதை லாக் பண்ணுங்கள், 50 ரேடியஸ். ஸோ லாக் ஆகிடுச்சிங்களா? அங்கே பாருங்கள், மூவ் ஆகலை பாருங்கள், எதுவுமே நடக்காது. ஏன்னா அது டேஞ்சன்சி அண்ட் லாக் பண்ணிட்டோம். இந்த கார்னர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணியும் லாக் பண்ணிட்டோம், ரேடியஸ் கொடுத்தோம், லாக் பண்ணியாச்சு. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு எம்ஐ என்டர், இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் மிரர் பண்ணிக்கலாம். ஸோ இதே டைமென்ஷன்ஸ் இங்கே வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஆர்க் லென்த் வந்து வெளியில் போயிருக்க மாதிரி தெரியுது. வேறு எதுவும் இல்லை, ட்ராயிங் கரெக்டாக தான் இருக்குது. வேணான்னா இதை டெலிட் பண்ணிடுங்க. டிஆர் டபுள் என்டர் கொடுத்துட்டு ட்ரிம் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆகிருக்கு. ட்ரிம் பண்ணிட்டோமா? ஸோ ப்ராப்பராக நம்மளுக்கு வந்துருச்சுங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் மூவ் பண்ணால் மூவ் ஆகிடும். என்ன அப்படின்னா அந்த ஒரு சில டைமென்ஷன்ஸ்லாம் டெலிட் ஆகிடுச்சு பாருங்கள். பட் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வரைஞ்ச ட்ராயிங்க்கும் இப்போ வரைஞ்ச ட்ராயிங்க்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு டேரெக்டாக எல்லாமே டெலிட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெலிட் கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் போய்ட்டு செலக்ட் பண்ணி டெலிட் கொடுத்துக்கிறேன். என்ட்ரு கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். இப்போ மூவ் பண்ணிக்கலாம், ஆர் இது மாதிரி மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ டிஃப்ரெண்ட் காட்டுறதுக்காக டுட்டோரியல் நம்பர் 8ஓட ட்ராயிங்கை காப்பி பண்ணிக்கலாம். Ctrl+Shift+C அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து இதுதான் பேஸ் பாயிண்ட், இதை பேஸ் பண்ணி தான் நம்ம காப்பி பண்ணியிருக்கோம். தென் அகைன் விண்டோ அடுத்த ட்ராயிங்குள்ளே போயிட்டு Ctrl+Shift+V. ஸோ இதுதான் என்னுடைய ரெஃபரன்ஸ், இதை பேஸ் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள், இந்த ஏரியாவுக்கும் சம் டிஃப்ரெண்ட் இருக்குங்களா? இது டேஞ்சன்சியாக கிரியேட் ஆகிருக்கு, இது நான் டேஞ்சன்சியாக கிரியேட் ஆகிருக்கு. நான் ரெஃபரன்ஸை கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணியிருந்தேன், இது வித்தவுட் ரெஃபரன்ஸை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த 2 லைனையும் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல காப்பி பண்ணி வைக்க போகிறோம். பட் இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னா இது வந்து காப்பி ஆக சொல்ல காப்பி ஆஸ் ஏ பிளாக்காக க்ரியேட் ஆகிருக்கும். இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த கமெண்ட்ஸில் சொல்லித்தரேன். இப்போ ஜஸ்ட் எக்ஸ் சென்டர் கொடுத்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக செலக்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது தனியாக பிரிஞ்சிச்சு.
CO enter காப்பி. ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு இங்கே இந்த சர்க்கிளுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி காப்பி பண்ணிட்டோம். தென் இந்த ஆக்சிஸ் வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆக்சிஸ் வேண்டாம், நம்ம நார்மலாக இருக்கிறதே நம்ம கொடுத்துருக்கோம். தென் அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கான டைமென்ஷன்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன்னா, இதுக்கான டைமென்ஷன்ஸ் கரெக்டாக எடுத்துருவோமா? லீனியர் டைமென்ஷன்ஸ் கொடுத்து டக்கு டக்குன்னு வேல்யூஸை எடுத்துக்கலாம். ஏன்னா ப்ரீவியஸ் இதுலேயே நீங்கள் செக் பண்ணியிருந்தீங்க, ப்ராப்பராக ட்ராயிங்கை பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக தெரியும். சேம் தான், அதே கமெண்ட்ஸ் தான் கொடுக்குறேன். ரேடியஸ் கொடுத்து இதுக்கான ரேடியஸ் எடுத்துக்கலாம். தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்கான ரேடியஸை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்கும் டைமென்ஷன்ஸ் ப்ராப்பராக எடுத்துட்டோம். இப்போ இந்த 20 வந்து இந்த 20யும் கரெக்டாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ், இதே ப்ராப்பர்ட்டிஸ் தான் இதுக்கு வரணும். MA என்டர். இது சோர்ஸு, இதை பொறுத்து இது சேஞ்ச் ஆகணும். இது எல்லாத்துக்குமே இதே மாதிரி கூட கொடுத்துக்கலாம். ஒரே டைமில் வந்து ஈஸியாக டைமென்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னாவே தெரியும். இல்லை நீங்கள் டி என்ட்ரு கொடுத்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த ஏரியாவுக்கும் இந்த ஏரியாவுக்கும் சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து பேராமெட்ரிக் கன்ஸ்ட்ரைன்ஸை யூஸ் பண்ணி கரெக்டாக கன்ஸ்ட்ரைன் பண்ணி அதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது என்ன யூசேஜ்? பேராமெட்ரிக்னால் என்ன, எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இது மாதிரி டிஃபிகல்ட்டான ஒரு டைமென்ஷன்ஸ் இருக்குது, ஆனால் நம்ம வந்து ப்ராப்பராக அது டேண்டன்சியில் தான் க்ரியேட் பண்ணி தான் ஆகணும். பட் வேல்யூஸ் எதுவுமே தரல. பட் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா இப்போ பேராமெட்ரிக் கன்ஸ்ட்ரைன்ஸ் யூஸ் ஆகும். ஸோ இது மாதிரி வரைஞ்சதுக்கப்புறம் பேராமெட்ரிக் கன்ஸ்ட்ரைன் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் அப்ளை பண்ண முடியும். அது ஆட்டோ கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா பேராமெட்ரிக் கன்ஸ்ட்ரைன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிடும். இப்போ நீங்கள் செக் பண்ணிங்கனாவே தெரியும், இது டேண்டன்சியாக இருக்குங்களா, இதுவும் டேண்டன்சியாக இருக்குது. அப்போ இதுக்கு அப்ளை பண்ணி பார்த்துடலாமா? ஆட்டோ கன்ஸ்ட்ரைன்ஸ், இதை செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், அப்படி வரல. எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா கோயின்சைடு தான் நம்மளுக்கு வந்திருக்கு. பாருங்கள், கோயின்சைடு தான் வந்திருக்கா? இங்கேயும் பாருங்கள், கோயின்சைடு தான் வந்திருக்கு. ஆனால் எனக்கு என்னவா வரணும்? அது டேண்டன்சியாக வரணும். ஸோ இந்த இடத்துல கோயின்சைடை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிடணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேண்டன்சியை க்ரியேட் பண்ணி இந்த ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணணும். ஸோ இதாங்க டிஃப்ரெண்ட். பேராமெட்ரிக் கன்ஸ்ட்ரைன் தான் ப்ராப்பராக இந்த ஆப்ஜெக்டை வரைய முடியும். இந்த ஆப்ஜெக்டை ஃபார் ரெஃபரன்ஸுக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இது வந்து அட்வான்ஸ் லெவல். ஸோ நிறைய பேர் கொஸ்டின் பண்ணதுனால மட்டும்தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு பேராமெட்ரிக் கன்ஸ்ட்ரைன்னா என்னென்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.